எல்லோரும் சொல்றது போல இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப அழகா வந்திருக்கோம். எப்பயும் வர்றதை விட இன்னைக்கு எல்லாரும் எக்ஸ்ட்ரா வந்து லுக்கு அப்படியே. ஆமென். அவர் அழகானவர், 1000 பேரிலும் சிறந்தவராய் இருக்கிறார். அது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிதான் இருக்கணும். ஆமென். அதற்காக இன்று தேவன் உயிர்த்தெழுந்த நாள் நாம் நினைவு கூறுகிறோம். அதனாலதான் நான் புது சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து நம்மளோடு இருக்கிறபடினால், இயேசு ஜீவிக்கிறார் என்ற வார்த்தை நம்மோடு இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக நாம் புது ஆடை அணிந்து எப்பொழுதும் சந்தோஷம். ஆமென் ஆமென் என்று சொல்ல சந்தோஷத்துடன் எல்லோரும் ஒரு கருத்தை கொடுப்போமா? ஒரு வருட காலமாக நாம் இந்த சந்தோஷத்தை காண முடியாமல், ஆமென், சொல்ல வார்த்தை இல்ல, ஒரு வருட காலமாக இந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கல. ஆனாலும் நமக்காக மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்த தேவன் எல்லாவற்றையும் செய்து இந்த நாளிலே நம்ம கூட செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு சித்தம் உண்டு. ஆமென். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஒரு விசை ஜெபம் செய்வோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி நீர் அளித்த மகா பரிக்கிரமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாகிய என்னை நீர் இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி செய்திருக்கிறீர் ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எனக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவர், வார்த்தையானது ஆண்டவரே எல்லோருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படி ஆண்டவரை நீ நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறேன். நம்பி பரலோக தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. நாம எப்படி அழகாக வந்திருக்கிறோமோ அது போல இங்க அழகழகா ஜாமாங்க கலர்ஃபுல்லா வச்சிருக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது எல்லாம் நமக்காக. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. ஆனாலும் இந்த நாளிலே அந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்பதாக ஆண்டவர் இன்னொரு வசனத்தை என்னோடு காட்டினார், பேசினார். நான் யோசித்தேன், ஆக்சுவலி வந்து ஒவ்வொரு ஈஸ்டர் அன்னைக்கும் நம்ம வாசிக்கிற வசனம் தான் இது. கேட்டிருக்கிறோம், இந்த கதையை கேட்டிருக்கோம். ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார், அது 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். ஆனால் இந்த நாளிலே அந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்பதாக ஆண்டவர் இன்னொரு ஒரு வசனத்தை பேசினார். சங்கீதம் 118:22. Psalm 118:22. வீடு கட்டுகிறவர் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட இந்த வார்த்தையை என்னோடு ஷேர் பண்ணார். இன்று நாம் நினைவு கூற வந்திருக்கிறோம். ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்று நினைவு கூற வந்திருக்கிறோம். அந்த நினைவு நாளிலே தேவன் இந்த வார்த்தையை என்னோடு பகிர்ந்து கொள்ளும்போது நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே அதுக்கு இதுக்கு என்ன சம்மதம்? எஸ், இந்த வசனம் எனக்கு ஒட்டி இருக்கிறது. அநேக வேளையிலே நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அது என் மனது நிறைய வேதனைப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீ ஆண்டவர் இந்த வசனத்தோடு என்னை பேச வைக்கிறது. ஒரு விஷயம் தேவனை நாம் யோசிப்போமானால், ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்தார். நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், ஆண்டவர் செய்த அற்புதங்களை. எல்லாரும் பேசுவோம், ஆண்டவர் செய்த அற்புதங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் சீஷர்களோடு இருந்த அந்த காலங்களிலே அவர் செய்த அற்புதங்கள், குருடரின் பார்வையை அடைய செய்தார். ஆமென். மற்றும் ஆமென், நிறைய விஷயங்கள். இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அவர் செய்த அடையாளங்களுக்கும் அற்புதங்களுக்கும் நாம் கணக்கிட முடியாது. 3 வருஷம் அவர் செய்த ஊழியங்களில் அநேக அற்புதங்கள் அவரோடு இருந்தவர்கள் பார்த்தார்கள். ஆனாலும் என்ன ஆயிற்று? அவரோடு இருந்தவர்களே அவரை வந்து காட்டி கொடுத்தார்கள். அது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். ஆண்டவர் கண்டிப்பாக வேதனைப்பட்டிருப்பார். அந்த சிலுவையை அடையும் போது அவ்வளோ நல்லவர் ஆண்டவர், அற்புதங்களை செய்த ஆண்டவரை சிலுவையை அறையுங்கள் என்று கதறினார்கள். எல்லாரும் அவரை வந்து சிலுவையை அறையுங்க அறையுங்க என்று சொன்னாங்க. யாருக்கு அந்த பராபாஸ்? யார் அந்த பராபாஸ்? ஜெயில எல்லா காரியங்களையும் தப்பா செஞ்சுக்கிட்டு உள்ள இருந்தவன், ஜெயில இருந்தவன். ஆனா அவனை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவை அறையுங்கள் என்று சொன்னார்கள். அவர் தள்ளப்பட்டார். அந்த வேளையில அவர் தள்ளப்பட்டார். நான் யோசிச்சேன், அப்போ அவர் தான் முதல் தள்ளப்பட்டுட்டார், நாம் அல்ல. அப்படி இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒரு காரணம் உண்டு. இது ஒரு சந்தோஷமான நாள். ஆனால் தேவன் அதை நினைவுபடுத்தினார்.
எனக்கு தெரியல. ஒருவேளை என்னை போல இங்க உட்கார்ந்து இருக்கிற யாராவது ஒருவர் நான் தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆமென். அவர் உங்களை வாழ்த்துகிறார். தேவன் வாழ்த்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு எப்போதும் நன்றி செலுத்தப்படுகிறார் இருக்க வேண்டும். ஆமென். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல இருக்கிறேன். ஆதி முதல் தேவனை விசுவாசித்து தேவனோடு இணைந்து ஓடியும் அநேக வேலைகளை நான் தள்ளப்பட்டேன். உனக்கு என்ன இருக்கு? நீ எப்படி முன்னுக்கு உனக்கு என்ன படிப்பு இருக்கு? உனக்கு என்ன சேலரி கொடுக்க முடியும்? பிள்ளையா புள்ளியா? உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? நிறைய காரியங்களை சந்தித்தோம். நானும் என் கணவரும் அதிக பாதையிலே ஓடும் பொழுது சொல்ல வேண்டும் என்றால் நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் தள்ளப்பட்ட கால் என்ன ஆயிற்று தெரியுங்களா? தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. நாமே ஆண்டவருக்கு கட்டு கொடுப்போமா? அவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறேன், அவங்கள தான் எனக்கு வேணும், அவங்கள தான் எனக்கு வேணும். இன்று அப்படியேப்பட்ட ஒரு நம்மை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சிறு பூச்சியாகிய பிசி ஃபேமிலியை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் இது ஆரம்பம் அல்ல, முடிவும் அல்ல. நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பரீட்சைக்குள்ளாக கொண்டு போயிட்டு இருக்கிறார். தேவன் இதை புதிய நாளை புதிதான காரியத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போக போகிறார். அதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆமென். இங்க எத்தனை பேரு என்ன வேணாம்னு சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி நான் அனுபவிச்சேன். போன்னு தள்ளி விட்ட காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு அது எல்லாம் மாறிடுச்சு. சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல இந்த இடத்தில் இன்று நான் சந்தோஷத்துடன் சொல்கிறேன், இழந்த யாவற்றையும் எங்களுக்காக ரெட்டிப்பாய் கொடுத்தார். தேவனுடைய சமூகத்துல சாட்சி சொல்லும் போது நம்ம வெட்கப்படக்கூடாது. என் மரண பருக்கையை மாற்றி போட்டார். ஒருவேளை என்ன வேணாமோ அப்படின்னு நினைச்ச போது நான் எடுத்த முடிவுக்காக ஆண்டவர் எனக்காக நின்றார். மறுபடியும் ஜீவனை தந்தார். இந்த நாளில் என்னை நிற்க வைத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து 28ஆம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 10ஆம் வசனம் இது ரெண்டு மட்டும் வாசிக்க வலிக்கிறேன். மத்தேயு 28:5-10. பயப்படாதீங்க, நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு கொடுக்கும் போதே சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் முடிங்க, ஏன்னா நீங்க சீக்கிரம் முடிச்சாதான் மற்ற வேலைகளை சீக்கிரம் முடிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. எனவே முடிந்த அளவுகளை நான் சீக்கிரம் முடிக்க முயற்சி செய்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. மத்தேயு 28:5 மற்றும் 10. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமென். இந்த ரெண்டு வசனத்திலும் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னது? பயப்படாதீர்கள். ஆமென். நம் ஆண்டவர் இந்த நாளில் என்ன சொல்கிறார் என்றால், பயப்படாதீங்க. ஒரு வருஷம் காலமாக நாம் பயத்துல ஓடிட்டு இருக்கோம். இந்த பெண்டாமிக் காலங்களில பயந்து ஓடிட்டு இருக்கோம். ஆனாலும் தேவன் நம்மளுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கண்மணி போல் பாதுகாத்து அவரை கூடார மறைவிலே மறைத்து இந்த நாளிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருக்காக நன்றி சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறபடினால் நாமும் நல்லவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய அன்பை நாம் எப்பொழுதும் தெரிந்து கொண்டோமானால் அந்த அன்பு நம்மளை கிரியை செய்யும். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அதை நாம் நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கிறோம். ஆமா, தேவன் நமக்காக ஜீவிக்கிறார். பாடல்களை பாடுவோம். இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார். பாடலாக பாடுகிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நாம் இந்த காலத்துல என்னாச்சு தெரியும்?
நம்ம மாஸ்கை போட்டு பாடுறோம். எப்படி பாடுறோம்? சத்தம் போட்டு பாடுறோமா, உணர்ந்து பாடுறோமா, உள்ளத்துல இருந்து பாடுறோமா, யாருக்கும் தெரியாது. ஆனா தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, உண்மையாய் தேவனுடைய சமூகத்துல நாம் பாடும் பொழுது அது ஒரு வரியா இருந்தாலும் பரவாயில்ல, வசனத்தை வாசிக்கும் பொழுது அது ஒரு வரியா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையை உணர்ந்து நம்ம பாடும் பொழுது, வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது நம்ம கிரியை செய்யும். ஆமென். ஒரு கரப்பட்டு கொடுப்போமா ஆண்டவருக்கு? தேவன் ஜெயிக்கிறார், நமக்காக ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறபடினால் தேவன் நம்ம மத்தியில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எனவே பயப்படாதீர்கள். அந்த வார்த்தையிலே வாசிக்கப்பட்ட பயப்படாதீர்கள் என்று அந்த சொல்கிற வார்த்தை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த பயத்துல ஓடிட்டு இருக்கோம். இந்த பயமானது தேவன் நம்மளோடு மாற்றி அந்த பயத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென். கூடிய விரைவில் இதெல்லாம் மாறும். தேவனை நம்மளை சந்தோஷத்துடன் நடத்துவார். எப்படி நம்ம சர்ச்சுக்கு வந்துகிட்டு போய்கிட்டு இருந்தோமோ அது போல ஒரு காலம் வரும். தேவனுடைய சமூகத்துல விசுவாசத்துடன் நாம் ஜெபித்தோமானால் எல்லாம் கூடும். ஆமென். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒரு உண்மையான கதை சொல்றேங்க. உண்மையான விஷயம், நடந்த ஒரு விஷயம். ஒரு 2 வாரத்துக்கு முன்ன எனக்கு சொன்னாங்க, வருகிற ஈஸ்டர் வந்து நீங்க தான் இன்சார்ஜ், நீங்க தான் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு தெரியும் மெசேஜும் நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய நாம் சமூகத்துல நின்று நான் சொல்றேங்க. அந்த டேல சொன்னாங்க, மறுநாள் நான் தேவனுடைய வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ண காலத்திலிருந்து ஒரு 2 வார காலம் நான் பட்ட பாடுகள் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். போன வாரம் என்ன பார்த்தவர்கள் கேட்டார்கள், ஏன் இந்த சூழ்நிலை, என்ன நடந்தது? தேவனை நோக்கி நாம் ஓடும் பொழுது பிரச்சனைகள் வரும். பிசாசானவன் நம் காலுக்கு கீழாக நிற்பான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவன் வானவன் நசுக்கல, அவன் தலையை நசுக்கிறான். ஆமென். என்னை இந்த நாளில் நிற்க வைத்து பேச வைத்திருக்கிறார். ஆண்டவரே, என்னால் முடியுமா என்று நான் கேட்கவில்லை. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஆண்டவரே, எது ஆனாலும் எது நடந்தாலும் எனக்கு பலவீனமாய் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய சமூகத்துல நான் நிற்கும் போது உம்முடைய வார்த்தைகளை நான் ஜீவனுள்ள வார்த்தையாய் நான் பேசுவேன். கண்டிப்பாக உம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு போய் சேரும் என்று சொன்னேன். சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த நாளிலே என்னை தேவன் நிற்க வைத்தார். ஆமென். அந்த வார்த்தை என்னோடு பேசியது. அதற்காக நான் தேவனுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். தனிமையில் இருந்தேன், தனியாக எல்லாவற்றையும் அனுபவித்தேன். என்னால் வேலைக்கு போக முடியல, ஆனாலும் எனக்காக அநேகர் ஜெபித்தார்கள். அது நினைக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. என்னை குறித்து அநேகர் விசாரித்தார்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளுக்காக நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த வசனத்தில் 7ஆம் வசனம் வாசிப்போம். சீக்கிரம் போய் அவர் மரித்தெழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆமென். என்ன சொன்னாரு? சீக்கிரம் போய், குயிக்லி. சரி, நீங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு சொல்லுங்க, 2 மாசம் கழிச்சு சொல்லுங்க, 2 வருஷம் கழிச்சு சொல்லுங்கன்னு சொல்லல. சீக்கிரமாய் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களா இல்லையா? அந்த கீழே உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்து இமிடியேட்டா உடனடியாக அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார்கள். தேவஜனமே, நான் இந்த இடத்துல நின்று சொல்லுகிறேன், ஆண்டவருடைய ஊழியமானது லேசான காரியம் அல்ல. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். நானாக சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார். அது ஒரு சிறிய காரியமா இருந்தாலும் உனக்கு சொன்ன காரியத்தை உடனடியாக செய். காலம் சமீபமாய் இருக்கிறது, அவருடைய வருகை அதிக சீக்கிரமாய் இருக்கிறது. அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணல, நான் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னா அவருடைய வருகையின் காலத்தில் நீ யாரோ நான் அறியேன் என்று சொல்லுவார். நாம் அப்படி இருக்கக்கூடாது, ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மணவாளனாகிய தேவன் வரும் பொழுது மணவாட்டியாக நாம் ஒவ்வொருவரும் பிசி ஃபேமிலி ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேரால் ஆயத்தமாய் இருக்கிறோம்? ஏனோ தானோ என்றல்ல, உண்மையாய் தேவனுடைய சமூகத்துல ஓடணும். இன்னைக்கு அநேகர் போன வாரம் நம்ம நடந்து கட்டுறாரு. என்ன அழகுல வந்து
சொன்ன உடனே நடந்து வந்து செய்யறாங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அது உண்மை. இது விளையாட்டுத்தனம் அல்ல. ஏனென்றால் தேவனுடைய வருகையை அடையாளங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமே, நம்ம உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அந்த சுறுசுறுப்பு நம்ம கிட்ட இருக்கணும். சுறுசுறுப்பு இருக்கணும். ஒரு எறும்பை பார்த்து சொல்றாரு, எறும்பு கிட்ட போய் அதோடைய சுறுசுறுப்பு நீ கற்றுக்கொள். ஏங்க, அது ஒரு சின்ன எறும்புங்க, அதுகிட்ட போய் கத்துக்க சொல்றாரு. ஒரு ஜாமா, ஒரு சீனியோ ஒரு அரிசி அந்த இடத்துல விழுந்துருச்சுன்னா அது அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லாது. உடனடியாக அது குரூப்புகளோட போய் எடுக்கும். ஏன் நமக்கு அது வேண்டாமா? அந்த சுறுசுறுப்பு நமக்கு வேண்டாமா? ஆண்டவர் எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், காலம் சமீபமாய் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அதிகம் சீக்கிரமாய் ஓட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஓட வேண்டும். தேவனுக்காக ஏதாவது சாதிக்க வேண்டும். அதை நான் செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன். ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு சொல்லுகிறார். எனக்கு தெரியல, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நான் சொல்லுகிறேன். தேவனுக்காக ஓட வேண்டும். ஆமென். தொடர்ந்து 9வது வசனத்தை வாசிக்கப்படி கேட்கிறேன். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். என்ன சொன்னாரு? வாழ்க என்று வாழ்கிறார். யாருக்கு அந்த மனசு வரும்? ஆமென். என்ன நடந்துச்சு? ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது இவங்கெல்லாம் எங்கிருந்து பார்த்தாமே தெரியாது, எங்க போனாங்கன்னு தெரியாது. பேதுரு 3 தரம் மறுதலித்தான். தோமா என்ன சொன்னான்? அவருடைய கையில இந்த விரல்ல அந்த ஓட்டை இருக்கான்னு நான் பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொன்னான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? யாரையும் விட்டுவிடவில்லை. அன்பான தேவன் அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தார். பார்த்த உடனே வாழ்த்தினார். அவர் நேரா நிக்க வச்சு, ஓகே, ஸ்கூல்ல சொல்லுங்க தெரியுங்களா, ஓகே நீ வந்து சரியா விளையாட மாட்ட, அதனால அந்த பக்கம் போ, நீ விளையாடுற இந்த பக்கமா நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரிசைப்படுத்தி ஒவ்வொருவரையும் தேவன் சொல்லவில்லை. பேதுருவே நீ என்ன மறுதலிச்ச, ஓகே ரிஜெக்ட். தோமா நீ என்ன பண்ண, நீ வேண்டாம் அப்படி சொல்லல. அவர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தினார். நமக்கு வேணும் அந்த மனசு. நாம் ஒவ்வொருவரையும் வாழ்த்த வேண்டும். நேற்று வந்து நாங்கள் சர்ச்சில் கிளீனிங் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அப்பொழுது வந்து நம்மளோட நெலிஸ் என்ன செஞ்சாங்கன்னா, நம்மளோட இவெஞ்சலின் வந்து வேலை செஞ்சதுக்காக அவங்கள வந்து விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வாழ்த்துனாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவரே, இது வந்து என்னோட பாயிண்ட்ல ஒரு விஷயம். எலிஸ் வந்து அவங்கள வாழ்த்தின விஷயம் வந்து ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. நான் சந்தோஷப்பட்டேன். இது என்ன புதுமையா இருக்கு. அவங்களுக்குள்ளார அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் உயிர் தெரிந்த நாளை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். அவங்க வாழ்த்துறாங்க, நான் சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் ஏசி கிரீஸ் என்னமோ பண்ணினாரு, அவரை வாழ்த்துறாங்க. நான் யோசிச்சேன், ஆண்டவரே இப்படி ஒரு பட்ட மனசு எல்லோருக்கும் வேண்டும். ஒருத்தவங்களை வாழ்த்தும் போது அவங்க என்ன செய்யட்டோங்க, என்ன செய்யட்டும். ஒரு கண்டத்தில் நடந்தால் மறு கண்டத்தை காட்டணும்னு சொல்றாரு. அதுக்கு எல்லா நேரத்திலையும் போய் காட்டிட்டு இருக்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அப்படி செய்ய சொல்றாரு. ஏன்னா அவரு அன்பா இருக்கவர், அது போல நாங்களும் அன்பா இருக்க வேண்டும். நான் முடியலன்னு சொல்லும் பொழுது நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. உங்களுக்காக நான் ஒரு வாரம் நான் காலமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் என்று ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. என் கணவரோடு சொன்னேன், சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க எனக்காக ப்ரே பண்றாங்க. அவங்கள வாழ்த்தினேன், ஆண்டவரே எனக்காக ப்ரே பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஏன்னா எனக்காக அவங்க ஜெபித்தாங்க. வாழ்த்துறதுல ஒன்னும் ஆக போறது இல்லைங்க, ஒன்னும் ஆக போறது இல்லை. நம்ம யாரையும் வந்து பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். அது ஆண்டவர் பார்த்து கொடுவார். அவங்க என்ன வேணா நம்மள செய்யட்டும், அவங்கள அன்பா அரவணைப்போம். ஆமென். அப்படிப்பட்ட மனசு நமக்கு வேண்டும். தேவனுடைய அன்பான மனசு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 20
இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 28 கடைசி வசனம். 28 கடைசி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்றார். ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவரோடு இணைந்து ஓடும் பொழுது, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசித்தோமானால் ஆண்டவருக்கு ஒரு பலத்த கரத்தை கொடுப்போமா? அவர் நம்மை ஆசீர்வதிக்க அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த நேரம் மட்டும் நாம் வசனங்களை தியானித்தோம். அதுல பயப்படாதீர்கள் என்று சொன்னார், சீக்கிரமா செய்யுங்கள் என்று சொன்னார், வாழ்த்தினார். அதுபோல முடிவு பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். முடிவு பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்ன சொல்றார் தெரியுங்களா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கல்லப்பட்ட கல்லாகிய யாராய் இருந்தாலும் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார். அதற்காக தேவனுக்கு ஒரு விஷயம் நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்மை நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தகப்பனே ஆண்டவரே, இந்நேரம் மட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை புறப்பட பண்ண செய்தீர் ஆண்டவரே. தியானித்த ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தையா இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, நீர் கர்த்தாவை வழிநடத்தினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவரோடும் பேசி ஆண்டவரே வந்தபடி திரும்பி போகாதபடி ராஜா ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்க ஓட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவனீர் ஒருவர் ஆண்டவரே. அப்படியாக நீர் மாற்றி உங்களுடைய சாதாரண காரம் இந்த உயிர் தந்த நாளை ஆண்டவரே நினைவு கூறும்படி செய்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜீவிக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு மாத்திரமே எடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறேன் அன்பின் பரலோக தகப்பனே.